எஸ்ஆர்ஹெச் ஸ்டார்ட்டிங்கில் அடித்த அடி இடி மாதிரி இருந்துச்சு. அதுவும் அபிஷேக் சர்மா 8 திசையில் அடிக்கிறான். அது போக டிராவிஸ் ஹெட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆக 8 ஓவருக்கு 120 ரன் 120. இன்னும் 12 முழு ஓவர் வெளியே இருக்குது. ஆக அதில் அப்படி இப்படின்னு அடித்தா 300 வந்துடும் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவை இறக்கி விட்டேன் தெரியாதனமா. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் ஆகி போச்சு. சசாங்க் சிங்கெல்லாம் பியோர் பேட்ஸ்மேன். அவனை கூப்பிட்டு வந்து பவுலிங் போடுறக்கு இறக்கி விட்டாங்க. அபிஷேக் அவுட்டு, டிராவிஸ் ஹெட் அவுட்டு. இஷான் கிஷான் குட்டி வெடியை போட்டாப்புல 27 ரனுக்கு நம்மால் அவுட்டு. நல்ல வேலை கிளாஸ்ன்னு இருந்தாப்புல டெஸ்ட் இன்னிங்ஸை விளையாடலன்னா பின்னாடி வர்றவனுங்க எல்லாம் பொட்டியை தூக்கிட்டு கூடையே போயிருப்பானுங்க. 300 அடிக்கலினாலும் 250 அடிக்கலினாலும் 219 அடிச்சிட்டோம். 220 பஞ்சாப் கிங்ஸு சேசிங் பண்ணோம். எஸ்ஆர்ஹெச் அடித்த அதே அடி சுமார் 6 ஓவருக்கு கிட்டத்தட்ட 100 ரன்னு. பிரியான்க் சாரியா ஆல்ரெடி 50 போட்டான். 5 4 5 ரணக்கொடூரமான 6, 57 ரன் அடிச்சுட்டு கிளம்பிட்டான். பிரப்சிம்ரன் சிங்கே வேறு மேட்ச்சில் இவன் அடித்த அடியை பார்த்தா நம்ம அசந்திருப்போம். அங்கே பிரியான்க் சாரியா பிறந்தனால இது கொஞ்சம் அவ்வளோ இம்ப்ரெசிவாக தெரில. இருந்தாலும் இவன் ஒரு 50 போட்டான். 11வது ஓவரில் மொரட்டு ஃபார்மில் இருக்கிற கானலியும் அவுட்டு. பொறுமையாக ஆடிட்டு இருந்த ஸ்ரேயஸ் ஐயர் இந்த நெஹால் வதேராவை இங்கே வரு சும்மா ஒரு ஓரத்தில் மட்டும் நின்று அண்ணன் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நான் எட்டி பாஸ் மரண அட்டி பொழந்து வீசிட்டான். ஐயர் கடந்த 3 மேட்சாக இதே வேலையை தான் பார்க்குறான். அவனுக்கு தெரியும் போல் சரி பொறுமையாக ஆடுவான், நம்ம தான் அடித்து பொழந்து ஜெயிக்க போகிறோன்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹோப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெட்டி வீசிடலான்னு சொல்லிட்டு வெட்டி வீச ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு பிடிச்ச 20 பாலுக்கு 20 ரன் பக்கம் தான் அடிச்சிருந்தான். அடுத்து பிடிச்ச 13 பாலு எல்லாமே 4 6. ஆக வெறும் 33 பாலுக்கு 69 ரன் அடித்து எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கப் ஐஸ் அடித்து நம்மளுக்கும் கப் ஐஸ் அடித்து பஞ்சாபு ஜெயிச்சு போட்டானுங்க.